அன்பான முருக பக்தர்களே வணக்கம். இன்று நாம் பேசப்போவது உலகம் முழுவதும் பக்தர்களின் இதயத்தில் ஒளிபரப்பும் சூரசம்ஹாரம் பற்றி. அதாவது அருள்மிகு முருகப்பெருமானின் சூரனை வென்ற தினம். பழங்காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் பக்தி தவம் மூலம் வல்லமை பெற்றவன். அவன் தன் சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரகாசூரனிடம் சேர்ந்து தேவலோகத்தையே ஆட்சி செய்ய தொடங்கினான். தேவர்கள் துன்பத்தில் மூழ்கினார். இவனது அடக்குமுறையால் உலகமே குழப்பமடைந்தது. அப்போது தேவதைகள் அனைவரும் மகாதேவனை சிவபெருமானை அணைந்தனர். அவர்கள் வேண்டுகோளுக்கு பதிலாக சிவபெருமான் தன் திவ்ய சக்தியால் 6 தீப்பொறிகளை எழுப்பினார். அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்தன. அங்கே கார்த்திகை பெண்கள் அந்த 6 பொய்கையிலிருந்து தீப்பொறிகளை தத்தெடுத்து வளர்த்தனர். அவ்வாறு 6 முகங்களுடன் அழகும் அறிவும் தெய்வீக வலிமையும் நிறைந்த 6 முக முருகன் பிறந்தார். அவர்தான் இன்று நம் சரவணபவ, சுப்பிரமணியா, செந்திலாண்டவன் என்று வணங்கும் முருகப் பெருமான். பிறகு காலம் வந்தது. முருகன் தன் தந்தை சிவனிடமிருந்து வெல்வேல் என்ற ஆயுதத்தை பெற்றார். அது பராசக்தி தாயின் அருளின் வடிவம். முருகன் தனது இராணுவத்துடன் சூரனின் ஆட்சிக்கு எதிராக போர் புரிய தொடங்கினார். முதல் நாள் சிங்கமுகன் அழிக்கப்பட்டான். 2ஆம் நாள் தாரகாசுரன் அழிக்கப்பட்டார். 3ஆம் நாள் சூரபத்மன் ஒரே போரில் பாய்ந்து வந்தான். அவன் வடிவம் மாறும் வித்தையை கொண்டவன். ஒரே நேரத்தில்